எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஸ்ரீ. இந்த திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று நீடோடி வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்கள் கனவுகளும் லட்சியங்களும் விரைவில் இடேற வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். வழக்கம் போல இன்னைக்கு டிப்ஸ் தான். வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, சரி இன்னைக்கு போடலாம் அப்படின்னு. பழைய குக்கர் வச்சிருப்போம், அது இப்ப நிறைய பேர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கருக்கு மாறுறதுனால பழைய குக்கரை தூக்கி போட்டுருவோம். ஆனா அது எப்படி போட்டாலும் 100 ரூபாய்க்கு மேல எடுக்க மாட்டாங்க. அந்த குக்கரை வீட்டுல நம்ம பயனுள்ளதா மாத்திக்கலாம். முதல் டிப், நம்ம இந்த மாதிரி மாம்பழம் வாழைப்பழம்லாம் காயா வாங்கியிருப்போம், தக்காளி இதெல்லாம், இத பழுக்க வைக்கிறதுக்கு இதுக்குள்ளார வச்சு பழுக்க வச்சோம்னா சீக்கிரம் பழுத்துக்கும். பூச்சிகளும் அதுல இப்படி வச்சு மூடி வச்சிட்டோம்னா சீக்கிரம் பழுத்துரும். பழங்கள் மேல அந்த பழப்பூச்சிகள்லாம் வைக்காம நம்ம இது சீக்கிரம் பழங்கள் பழுத்துரும். ட்ரை பண்ணி பாருங்களேன். நாம இந்த மாதிரி மளிகை பொருட்கள் பிரிச்சுட்டு இந்த மாதிரி கிளிப்பு போட்டு வைப்போம். சில சமயம் ரப்பர் பேண்ட் போட்டு வைப்போம். என்னதான் நம்ம சேஃபா ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாலும் சமயத்துல வண்டு பூச்சி புழுவெல்லாம் வந்துடும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம பிரிச்ச கவருங்களை இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணாம வச்சிருக்க குக்கருக்குள்ளார வச்சு மூடி வச்சிட்டோம்னா வண்டுகள் வராது. ட்ரை பண்ணி பாருங்களேன். நம்ம என்னதான் ரப்பர் பேண்ட் கிளிப் போட்டு செக்யூர் பண்ணி வச்சிருந்தாலும் எப்படியாச்சும் அதுல வண்டு பூச்சி புழு வந்துடும். இந்த மாதிரி நம்ம பழைய குக்கரை தூக்கி போடாம அதுக்கு இந்த மாதிரி ஸ்டோர் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டுல இந்த மாதிரி கிச்சன் டவல்ஸ் வச்சிருப்போம். என்னதான் வாஷ் பண்ணாலும் அதுல இருக்க எண்ணெய் பிசுக்கு, சில சமயம் அந்த ஏதாச்சும் நம்ம சிந்திடுச்சு அப்படின்னு துடைக்கிற அந்த பால் பத்து, இதெல்லாம் நீங்க என்ன பண்ணாலும் சமயத்துல போகவே போகாது. அந்த மாதிரி இருக்கு. இந்த கிச்சன் டவல்ஸை தண்ணி ஊற்றி டிஷ்வாஷ் லிக்விடோ பவுடரோ போட்டு பேக்கிங் சோடா அல்லது கல்லுப்பு போட்டு துவைச்சு பாருங்களேன். இந்த மாதிரி குக்கர்ல போட்டு மூடி வச்சு ஒரு விசில் வர வரைக்கும் அதை வச்சு எடுத்தீங்கன்னா அந்த கிச்சன் டவல்ல இருக்க எண்ணெய் பிசுக்கு, அந்த கரைகள் இதெல்லாம் காணாமல் போயிடும். அதே மாதிரி இத குழந்தைங்களோட லஞ்ச் டவல்க்கு வாஷ் பண்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா குழந்தைங்களது நல்லா ஸ்டெர்லைஸ் ஆகி நீட்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்களேன். மழைக்காலங்கள்ல தயிர் சீக்கிரம் பொறையாகாது. அந்த மாதிரி சமயத்துல நம்ம கொஞ்சம் குக்கர்ல வார்ம் வாட்டர் ஊற்றி நம்ம போடுற பாத்திரத்தை இப்படி மூடி போட்டு மூடியோ அல்லது அலுமினியம் ஃபாயில் கவர் பண்ணியோ வச்சு கேஸ்கெட்டோடு தான் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா தயிர் மழைக்காலத்துங்கள்ல சீக்கிரம் பொறையாயிடும். சில சமயம் அவசரமா வெளியில கிளம்பும் போது துணி அயன் பண்ண கரண்ட் இல்லாம அயன் பாக்ஸ் யூஸ் பண்ண முடியாத கட்டத்துல இந்த குக்கரை சுடுதண்ணி நல்லா அடுப்புல வச்சு சுடுதண்ணி கொதிக்க வச்சு அதுல இந்த இடிகல்ல போட்டு வச்சுட்டு நல்லா மூடி, நல்லா வெயிட்டா இருக்கும், தண்ணியும் சூடா இருக்கும். அயன் பண்ணும் போது துணிகள் நல்லா அயனாகி வந்துடும். நம்மளுக்கு கரண்ட் செலவும் மிச்சம். அவசரத்துக்கு இந்த மாதிரி பழைய குக்கரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுல நான் சொன்ன டிப்பெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ்
இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எப்பயும் போல எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.